ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேன்பி கிச்சன். இன்றைக்கி பலாக்கொட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ஒன்று பண்ணி காட்ட போகிறேன். பலாச்சொலையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் 2-3 வாட்டி அந்த கொட்டையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படி ஜஸ்ட் கிச்சன் கவுண்டரில் அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே வந்து நல்லா காஞ்சிரும். இப்போ நீங்கள் தோலை வந்து இப்படி பண்ணிங்கனாலே ஈஸியாக எடுக்க வரும். இது மாதிரி ஃபுல்லாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு விசில் ஹையில் வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பலாக்கொட்டையை ஒரு வாட்டி கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்காமல் டைரக்ட் பாயிலிங் கூட பண்ணலாம் 5 to 7 minutes. அதுக்கப்புறம் வந்து கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதில் பலாக்கொட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பிளாக் சால்ட், கொஞ்சம் நார்மல் சால்ட், கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் பெப்பர் கூட போட்டுக்கலாம். இதில் அந்த பொரிச்சதை போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இதை அதில் போட்டு கொஞ்சம் டாஸ் பண்ணிடலாம் அந்த சால்ட் அண்ட் சில்லி பவுடரில். நீங்கள் அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும், இல்லாட்டி வந்து ரொம்ப பிளாக் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மிளகா பொடி சால்ட்டெல்லாம் நல்லா அதில் வந்து ஒட்டிக்கும். பாருங்கள் எண்ணெய் கூட குடிக்கல, நான் வச்ச எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. குவிக் அண்ட் ஈஸியாக இதை விட ஒரு க்ரன்ச்சி ஸ்நாக் பண்ண முடியாது. அதுவும் எண்ணெயும் பலாக்கொட்டையும் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கோம். இதில் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் ஆட் பண்ணலை. ஸோ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக பண்ணுங்கள். இது வந்து மார்க்கெட்டில் இந்த சீசனில் கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு கூட இந்த மாதிரி பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.